தானே தஞ்சமன்னு நம்பி வந்தேன் நானே. குட்டி உண்டாக்கி வந்தது என் தங்கச்சி சின்னது ராணி. சின்னது ராணியா? இப்போ வந்திருக்காது இது பெரிய ராணி. சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. என்னடா கிடக்கமா உட்காந்துருக்கேன். பிள்ளைக்கு காலைல பூஸ்ட் கொடுக்கணும். இன்னைக்கு ஒர்க்கு அவனுக்கு தான் அதிகமா இருக்கும். பிள்ளைக்கு புட்டி பால் குடுறா தங்கம். வந்தமா போட்டமா போனமா இருக்கணும். ஆரம்பிச்சிரோமா? சுதி எப்படி? எதை பிடிக்கணும்? சுதி எப்படி? ஓகே. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேன். கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேன் நடி. படிச்சு கொண்டேன் நடி. காதல் கொண்டேன் நடி. என்ன தூக்கம் வருது? ஒரு மூடு வந்தா நல்லா பண்ணுவேன். மூடு சரியில்லைன்னா சரி ரைட்டு விடு. அதுக்கு மேல நம்ம அதை பிடிச்சிக்கிட்ட கூட ஆடாமல் ஆடுகிறேன். சரி ஏதாவது பாடணும். எதையாவது எடுத்துக்கிட்டு சாத்தி புரிய பார்த்து ஆடாமல் பாடுகிறேன். சுதி எப்படி மாதிரி அந்த பழம் மிருதங்காரி ஏற்கனவே செவன பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்காரு. நீ அவரை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? இறுகிட்டாட்டா. வாட் இஸ் திஸ்? ஏண்டா என்ன சோதிக்கிறீங்கன்னு இருக்கீங்களா? இதுக்கே எப்படின்னா அந்த அந்த வந்து என்னோட மோசமா பாத்துக்க. ரூபாய்க்கு சில்லறை கொடு. கண்ணத்தை படிக்க வீடு. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நதி. மலமலக்கும் வாழையில உப்பு அழகானது. பார்த்து ரசிப்பானடி. முதல்ல கண்ணிமைக்கல விட்டாச்சு. அடுத்ததாக மாதிரி மாத்தி தற்போது டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் சேப்பிரியா அவர்களுக்கு ஆனால் திருமலைபுரம் அட்டுப்பாய் சார்பாக 200 ரூபாய் அன்பளித்தளிக்கிறார்கள். அண்ணே சிரிச்சுக்கிட்டு தான் சொன்னேன். அன்பளிப்பு தானே கொடுத்துருக்காங்க. அதையே இப்படி சோகமா சொல்லிட்டு போறீங்க. இல்ல இல்ல அண்ணன் அண்ணனுக்கு வேற மூடல இருக்கு. அப்படி என்ன மூடா இருக்கும்? என்னவா இருக்கும் பாப்போம். என்னவா இருக்கா எங்க பாப்போம். எனக்கு அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தி அன்புகளுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாகவும் நன்றி நினைக்கிற வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணமையா
ஐயா. வேற மாதிரி மாத்தி விட்டுவோமா? வேற மாதிரி. ஏன்டா அப்புறம் எப்பா கொட்டுக்காரா என்னாச்சு? தொண்டை கடிக்குச்சா? ஏன் 7:30 சொல்லியில பாடுறியா? என்னது 7:30 சொல்லி. எதனாலே தாமரை பூமா மதையாடும் ஏதன்னானே தாமரை பூப்புள்ள நல்லாடும் தண்ணீரே மீண்டும் 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 அன்பளிப்பு நமது கிராமத்திற்கு அருகாமுள்ள காணாவளக்கை சார்ந்த புலி என்ற சிலம்பரசன் சிரிச்சிரும் சோலை பிரதர்ஸ் CK பிரதர்ஸ் அன்பளிப்பு தானே கொடுக்குறீங்க? சேப்பிரியா அவர்களுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்பளிப்பு அளித்த அண்ணா. சரி. புலி ஏ புலி புலி காய்க்கலவா? புலி கொட்டை எடுத்தது வேணுமா எடுக்காது வேணுமா? தெரியலையே அண்ணே கொட்டை எடுத்த புலி அந்த அண்ணன் போயிட்டாரு. டெரரா இருக்காரு ஏன்னு தெரியல. புலி என்ற சிலம்பரசன் சோலை பிரதர்ஸ் CK பிரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எனக்கு 500 அன்பளிப்படுத்திருக்காங்க. அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தி அன்புகளுக்கு நன்றி அந்த வணக்கம். என்ன ஒரு மாதிரி சிரிக்கீங்க? புலி அதான் தான் இருக்குமோ இல்லையா? பேருன்னு சொல்ல நீ பாட்டுக்கு புலி புலின்னு விற்கிற மாதிரி கத்துறனா? சரி தாங்க கொஞ்சம் இழுத்து அப்புறமா அண்ணே இது வேணுமா? பையன் வீட்டில் கொண்டு போய் ஒட்டி வைப்போம் சவத்துல. நம்ம ரசிகர் கொடுத்துருக்காங்க அப்புறம் அதை ஒட்டி வைக்கல. சரி சரி சரி. ஒரு தேச்சட கூப்பிடுது ஓரத்த சடக்கு புடுது முத்தம்மா பின்னால நான் வாரு குத்தம்மா முத்தம்மா உருண்டை விழுந்துருச்சா? எந்த உருண்டைடா? எனது அன்பு தங்கச்சி சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்களுக்கு மதுரை கார்த்தி தானே மதுரை கார்த்தி ஜெயப்பிரியா அவர்களுக்கு 510 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்திருக்கார். எனது மதுரை கார்த்தி மதுரை கார்த்தி எனக்கு என்ன முறைன்னு தெரியல. பெரிய கொழுந்தனா மதுரை கார்த்தி கொழுந்தனார். அதை ஏன் உள்ள இருந்துட்டு என் தலைவன் சொல்றான்? ஏன்னா அவர் வந்து எனக்கு இது இல்ல. எது? அதனால அவர் வந்து எனக்கு அது. ஓ அவர் உறவு முறை உங்களுக்கு அந்த உறவு முறை உறவு முறையா இருக்கு இல்ல வேற முறையா இருக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணன் அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தி அண்ணன்டா பொருளை பிடிச்சு கடிச்சு துப்பி போடு பேசாம இரு. நல்ல வேளை பொட்டையை கடிக்கிறேன்னு சொல்லாம ஒழுக்கமா பேசு. என்னது ஒழுக்கமா பேசு. அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தி அன்புகளுக்கு நன்றி அந்த வணக்கம் வணக்கம். ஏத்தா ஏத்தா எங்கேத்தா போற? சரி போயிட்டு வாங்க. இப்படி எல்லாம் நாடகம் பார்க்க வந்த மாதிரியே உட்காந்துருக்கீங்க. என்னதான் உங்க பிரச்சனை? எல்லாம் நாடகம் தாயா பாக்குறாங்க. இல்ல எல்லாம் கிருன்னு ஏத்தா நாடகம் நல்லா தானே இருக்கு. பிடிச்சிருக்கா? 3 பொம்பளை எல்லாம் வந்து என்னமோ பண்றாங்கன்னு பாக்குறீங்களா? அப்படியா? வேற வழி இல்ல. என்னத்த வெள்ளை கலப்படம் சிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க?
என்னைய மதிக்க மாட்டேன். ஒத்த ரூபா தாரே ஒரு உடம்பு. நீ ஏன்டா வெறுங்க போன மாதிரி முசுக்கிட்டு ஒத்த ரூபா தாரே ஒரு உடம்பு.